வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரமாலக்ஷ்மி மேளா திருவிழான்னு சொல்லலாம். 2024 இந்த வருஷத்துக்கான புதிய கலெக்ஷன்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. இதில் நீங்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு சிங்கிள் கொரியர் கூட உங்கள் வீட்டுக்கு பண்ணி விடுவாங்கங்க. இப்போ நீங்கள் நிறைய பீசஸ் எடுக்கணுன்னாலும் பரவாயில்ல, இல்லை சிங்கிளாக ஒரு பீஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அழகாக கொரியரில் வந்து சேர்ந்துருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த திங்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மற்ற ஆர்டர் டீட்டெயில்ஸ் எது பார்க்கணுன்னாலும் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க, இமேஜஸும் அனுப்புவாங்க, கொரியரும் செஞ்சுருவாங்கங்க. பாருங்கள், இந்த வருஷத்துக்கான நியூ கலெக்ஷன்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வரமாலக்ஷ்மி ஃபெஸ்டிவலுக்கு போடுற பேக்ட்ராப் அந்த கிளாத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் எல்இடி லைட்டிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அந்த இது தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த யானையை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம அந்த வரமாலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மகாலட்சுமிக்கு 2 புறமும் வைக்கிற இந்த யானை தாங்க இது. இது நியூ டிசைன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. இதை பாருங்கள், இது விளக்கு, உருளி, அப்புறம் அந்த அன்னைக்கு அலங்காரம் பண்ணுற ஃபுல்லாக விளக்கு டிசைன்ஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹேண்டு பாருங்கள், மகாலட்சுமி தாயார் கையில் தாமரை வச்சுருப்பாங்க. அந்த கைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது இந்த வருஷத்துக்கான புதிய வருகைங்க. ரொம்ப லேட்டஸ்ட்டு டிசைன். நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே வாங்கிடலாங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், இப்போ புதுசாக வந்திருக்குங்க. விஷ்ணு பகவானுடைய முக அமைப்போடு வந்திருக்கு. இதில் நீங்கள் ஃப்ளவர் வாஷ் என்ன இது பண்ணணுமோ அதை வச்சு அந்த அன்னைக்கு அலங்காரப்படுத்தி வைக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஃப் பாடிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹாஃப் பாடி உள்ளதை வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக அந்த அன்னைக்கு புடவை அம்மனுக்கு கட்டி அலங்காரப்படுத்திடலாம். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. இதெல்லாம் ஆஃப் பாடிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மகாலட்சுமி தாயாருக்கு 2 பக்கம் பில்லோ வைப்பாங்க. அந்த பில்லோவை தான் பார்க்குறீங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸில் நியூ டிசைன்ஸ் வந்திருக்குங்க. இதுவும் பாருங்கள், ஃப்ளவர் வாஷ் தாங்க. இவ்வளோ அழகழகாக பிள்ளையார் முகத்தோடவும் விஷ்ணு பகவான் முகத்தோடவும் இப்போ வந்திருக்குங்க. இந்த பில்லோ பாருங்கள், 2 பக்கமும் டிசைன்ஸ் இருக்கும். ஒரு வருஷம் ஒரு பக்கம் வைக்கலாம், இன்னொரு வருஷம் இன்னொரு இது வைக்கலாம். அந்த மாதிரி டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. பிள்ளையாருடைய இது விஷ்ணு பகவானுடைய அம்சத்தை அந்த அன்னைக்கு வைப்பாங்க. அதனால் விஷ்ணு பகவானுடைய சில அமைப்பும் இப்போ வந்திருக்குங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா விஷ்ணு பகவானையும் நம்ம அலங்காரப்படுத்தி மகாலட்சுமி தாயாரோட பக்கத்தில் உட்கார வச்சிடலாங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வைத்து வணங்குவதால் நிறைய பலன்கள் உண்டு. அது மிகவும் நல்லதுங்க. இங்கே பாருங்கள், முகத்தோற்றத்தோட ஃபுல் செட்டு இது. நீங்கள் எந்த வித இதுவும் பண்ணவே வேண்டாம், அப்படியே ஃபுல் செட்டு நீங்கள் வாங்கி வச்சிடலாங்க. இந்த முகம் பாருங்கள், எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது. இப்போ வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் மொத்தமாக சேலை கட்டி அலங்காரப்படுத்துறது, அதுவும் அந்த அன்னைக்கு செய்கிறது ரொம்பவும் கஷ்டமானது. இந்த மாதிரி ரெடிமேடாக அப்படியே நீங்கள் செட்டாக வாங்கிட்டிங்கன்னா அப்படியே பூஜை செய்யறதுக்கு தயாராக இருக்குங்க. அப்படியே நம்ம பூஜையும் செய்யலாம். அவ்வளோ அழகாக தத்ரூபமாக மகாலட்சுமி தாயார் மிகவும் அழகாக அமர்ந்திருக்காங்க பாருங்கள். இந்த செட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நான் சொல்லியிருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது பாருங்கள், அந்த அன்னைக்கு அலங்காரப்படுத்துகிற தோரணைகள், மாலைகள், அம்மனுக்கு போடுற மாலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுவும் இந்த வருஷத்துக்கான புதிய கலெக்ஷன்ஸை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பாருங்கள், ஃப்ளவர் வாஷுக்கு இப்போ வந்திருக்கிற புதிய டிசைன்ஸுங்க. இது பாருங்கள், அப்படியே கனகாம்பர பூ மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம். இந்த மாலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகான டிசைன்ஸு. இது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் அங்கே இருக்குங்க. இந்த மகாலட்சுமி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே நேர்லேயே வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது மகாலட்சுமி தாயார். வரலட்சுமி நோன்பு இந்த வருஷம் எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது, அந்த அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருந்து பூஜை செய்யணும், எப்படி கலசம் வைக்கணும், அந்த அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும், மகாலட்சுமி தாயாரை அந்த அன்னைக்கு எப்படி வீட்டுக்கு அழைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த
வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரமகாலட்சுமி வீடியோஸ் தாங்க வருது. வரமகாலட்சுமியோட அந்த கை கால், அதுக்கப்புறம் ஸ்டாண்டு, சாரீ டிராப்பிங் ஸ்டாண்டு, இந்த மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து பதிவாக வருதுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.